வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே கேட்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. தம்பி, ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரே மழை பெய்து அந்த கோடையில நான் விதைச்ச உளுந்து விதை எல்லாம் போயிடுச்சுப்பா. அந்த செடி எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனாலும் நான் விடுற மாதிரி இல்ல. இப்ப நல்ல வெயில் அடிக்கி பத்தியா, இந்த இதுல திருப்பி மறுபடியும் நான் என்ன செய்யறேன்னா அந்த உளுந்த விதைக்கலாம்னு இருக்கேன். ஆனா உளுந்து விதை இப்ப மத்த எந்த விவசாயிகள்ட்டையும் கேட்ட உடனே கிடைக்கல. ஏன்னா நான் வாங்கினது நல்ல தரமான விதைப்பா. நம்மளுடைய வேளாண் அறிவு நிலையத்துல இருந்து தந்துட்டு இருந்தாங்க. திரும்பவும் இந்த உளுந்த விதைக்கணும். அதுக்கான சில தொழில்நுட்ப முறைகளையும் எனக்கு தெரிஞ்சுக்கிடணும். யாரை கேட்ட இது தெரிஞ்சுக்கிடலாம்ப்பா? ஏக்கா, அதுக்கு தான்க்கா இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில் உளுந்து சாகுபடி தொழில்நுட்பங்களை பற்றி தக்கலை வட்டார உதவி வேளாண்மை அலுவலர் எஸ் வினு அவங்க வந்து பேசுகிறாங்கக்கா. பாத்தியா, தம்பியை சந்திச்சது நல்லதா போச்சு. கண்டிப்பா இன்னைக்கு இரவு குமரி பண்பலையே நான் கேட்குறேன்ப்பா. அவர் என்னென்ன தொழில்நுட்பங்களை சொல்லியிருக்காருன்னு கேட்டு அதன்படி நாமும் உழவு செய்யலாம். சரியாப்பா? சரியாக்கா. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ தக்கலை வட்டாரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளோ ஹெக்டேர் பரப்பளவில் வந்து விவசாயிகள் வந்து உளுந்து சாகுபடி செய்யறக்கா சார்? தற்பொழுதுள்ள சீசனில் பார்த்தீங்கன்னா வந்து சுமார் ஒரு 50 ஹெக்டேர் அளவில் வந்து நஞ்சை தரிசில் உளுந்து சாகுபடி செய்து வருகிறார். ஊடு பயிராட்டுன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி இதில் வந்து அவங்க உளுந்து சாகுபடி செய்கிறாங்க? தென்னை பயிருக்கு இடையிலையும் உளுந்து ஊடு பயிராக சாகுபடி செய்து வருகிறார்கள். மேலும் வாழை இருக்குது இல்லையா, வாழை கன்றுகள் வைத்த உடனே அதற்கு இடையிலும் ஊடு பயிராக உளுந்து சாகுபடி செய்து வருகிறார்கள். இப்போ உளுந்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நம்ம மாவட்டத்தில்னு பார்க்கும்போது எந்த மாதிரி ரகங்களை வந்து தேர்வு செய்து எடுக்கிறாங்க? நம்ம மாவட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா வேளாண் விரிவாக்க மையங்கள் மூலமாக நம்ம விதைகள் விநியோகம் செய்கிறது வந்து வம்பன் 8 ரகம் தான் இப்போ நம்ம விநியோகம் செய்துட்டு இருக்கிறோம். அது வந்து ஆண்டாண்டு காலமாட்டு வம்பன் 8 சார், இல்லை வந்து மாற்று ரகங்கள் வந்து வேளாண்மை துறை சார்பாக வந்து வெளியிட்டிருக்காங்க? தற்பொழுது வம்பன் 8 ரகம் தான் நம்ம விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறோம். அது வந்து வேளாண்மை துறை சார்பாகன்னு பார்க்கும்போது வம்பன் 8 தான் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த விவசாயிகள்ட்ட அந்த தேர்வு செய்து அந்த விதைகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் எப்படி தேர்வு செய்து எடுக்கிறீங்க சார்? அதற்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வட்டாரத்திலையும் ஒரு உதவி விதை அலுவலர் இருக்காங்க. அந்த உதவி விதை அலுவலர் மூலமாக விதை பண்ணை அமைக்கப்பட்டு, அதாவது அந்தந்த வட்டாரத்தில் உள்ள முக்கியமான விவசாயிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு நம்ம ஃபவுண்டேஷன் சீடு வழங்கப்பட்டு அதன் மூலமாக அது பயிர் செய்யப்பட்டு அதிலிருந்து விதைக்கான விதை சேகரிக்கப்பட்டு. அது வந்து விவசாயிகள் வந்து எப்படி தேர்வு செய்து எடுக்கிறீங்க சார்? அதாவது முதல்ல வந்து விவசாயிகள் அந்தந்த வட்டாரத்தில் உள்ள மிகவும் நல்லபடியாக சிறப்பாக விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளை தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு இந்த விதை வழங்கப்படுகிறது. இப்போ அந்த விதைக்காகன்னு பார்க்கும்போது அந்த நிலத்தை வந்து எப்படி உழ வேண்டி இருக்கும்? விதைக்காகன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த உளுந்து பயிர் சாகுபடி செய்கிறதுக்கு விதை எடுப்பதற்குன்னு சொல்லும்போது வந்து நம்ம ஃபஸ்ட்டே அது 2 உழவுகள் நல்லா உழுது, கடைசி உழவு பொடி உழவு உழுது, அதன் பிறகு தான் இந்த விதைக்காக அந்த உளுந்து விதையை வந்து விதைக்கிறோம். அந்த விதைக்காகன்னு பார்க்கும்போது விவசாயிகளுக்குன்னு பார்க்கும்போது 1 ஹெக்டேர் பரப்பளவுக்குன்னு பார்க்கும்போது எவ்வளோ விதைகள் கொடுக்குறீங்க சார்? 1 ஹெக்டேருக்கு 20 கிலோ. அது வந்து நீங்கள் மானிய திட்டத்தில் கொடுக்குறதா இல்லை வந்து இலவசமாட்டு கொடுக்குறதா? மானியங்கள் வழங்கப்பட்டது. அது என்ன அளவில் வந்து அந்த வளர்ப்பு முறையில் வந்து நீங்கள் கண்காணிக்கிறீங்க? வளர்ப்பு முறை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விதைக்கிறது, அதுக்கு பிறகு வந்து 2-3 இலை வந்தவன் அது ஒரு கண்காணிக்கிறது. விதைத்த பின்பு இந்த விதை சான்று அலுவலர் மூலமாக 2-3 முறை ஆய்வு செய்யப்பட்டு பின்பு அந்த விதை கொள்முதல் செய்யப்படுகிறது. கொள்முதல் செய்யப்பட்ட விதையானது பின்பு நம்ம திருப்பதி சாரத்தில் உள்ள நம்ம பண்ணையில் கொண்டு செல்லப்பட்டு அங்கு அது சுத்திகரிக்கப்பட்டு பின்பு டேக் பண்ணப்பட்டு பின்பு விவசாயிகளுக்கு அது அந்தந்த வேளாண் விரிவாக்கங்கள் மையங்கள் மூலமாக விநியோகம் செய்யப்படும். இப்போ ஒரு விவசாயி வந்து உளுந்து சாகுபடி செய்யணும்னு பார்க்கும்போது எவ்வளோ ஹெக்டேர் பரப்பளவுலன்னு பார்க்கும்போது அந்த விதைகள் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க சார்?
மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு 1 ஹெக்டேர் அளவு வரை விதைகள் வழங்கப்படுகிறது. கிட்டத்தட்டன்னு பார்க்கும்போது ஒரு 20 கிலோ வந்து விதைகள் கொடுக்குறீங்க. இப்போ ஒரு விவசாயி வந்து அந்த நிலத்தை தேர்வு செய்து அந்த நிலத்தில் நடணும்னு பார்க்கும்போது அந்த விதையை வந்து நம்ம எப்படி வந்து அந்த விதை நேர்த்தி பண்ண வேண்டியிருக்கும்? விதை நேர்த்தி உளுந்த பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா விதை நேர்த்தி வந்து பூஞ்சான கொல்லி விதை நேர்த்தி. பூஞ்சான கொல்லி விதை நேர்த்தியில் வந்து உயிரியல் பூஞ்சான கொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடி. இந்த ட்ரைகோடர்மா விரிடி வந்து 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற விதத்தில் கலந்து விதைப்பதற்கும் 24 மணி நேரத்திற்கு முன்பாக இதை கலந்து வைத்து பின்பு விதைப்பதன் மூலம் இந்த பூஞ்சானங்கள்னால் ஏற்படக்கூடிய நோய்களுடைய தாக்கத்தை மிகவும் குறைக்கலாம். இது வந்து விவசாயிகள் பொறுத்தவரை பார்க்கும்போது உழவுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 உழவு வந்து செய்தால் போதும். இது அவங்க தொழு உரங்கள் அந்த மாதிரி கொடுத்து பண்ணுறாங்களா? அதாவது விதைக்காக தேர்வு செய்யக்கூடிய இந்த நெல் வயல்களில் அடி உரமாக தொழு உரம் இடுகிறார்கள். சாதாரண விவசாயிகள் எப்படின்னா நஞ்சை தரிசல் உளுந்து சாகுபடி. நஞ்சை தரிசல் உளுந்து சாகுபடின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சாகுபடி செலவு மிகவும் சுருக்கி சாகுபடி செய்வது தான் இதனுடைய மெயின் நோக்கமே. அதாவது வந்து இந்த நஞ்சை தரிசல் உளுந்து சாகுபடி செய்யும்போது விவசாயிகளுக்கு இந்த ஒரு கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த உளுந்து சாகுபடி செய்யும்போது என்ன ஆகும்னா சாகுபடி செய்யக்கூடிய இந்த உளுந்து பயிரினுடைய அந்த வேர் முடிச்சுகளில் பார்த்திங்கன்னா காற்றில் உள்ள தழைச்சத்தை கிரகித்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இதன் மூலமாக சாகுபடி செய்து முடித்த பிறகு இதை உழும்போது என்ன ஆகும்னா இந்த வேர் முடிச்சுகள் இதன் இலை தலைகள் இது எல்லாமே மண்ணில் நன்கு கலக்கும்போது நல்ல ஒரு உரமாகவும் இது பயன்படுது. இது மிதி உளுந்து அந்த மாதிரி விவசாயிகள் வந்து சாகுபடி செய்கிறாங்களா சார்? இப்போவும் பார்த்தீங்கன்னா பழைய அந்த நம்ம மிதி உளுந்து மெத்தேடில் தான் இப்போவும் விவசாயிகள் போட்டுட்டு இருக்காங்க. அந்த வயல் நம்ம அறுவடை செய்கிறதுக்கு முன்னால் அந்த மெழுகு பருவத்தில் இருக்கும்போதே விதைகளை விதைச்சிடுறாங்க. விதைச்சிட்டு மறுபடியும் அறுவடை. இதில் இப்போ உள்ள ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா முன்னால் வந்து நம்ம ஆட்கள் இறங்கி அறுப்பாங்க, இப்போ வந்து இயந்திரம் அறுவடை செய்யுது. இதுதான் இதனுடைய ஒரு. இப்போ அந்த நிலத்தில் போடணும்னு பார்க்கும்போது என்ன பருவத்தில் இருக்கணும் அந்த நிலத்தை பொறுத்தவரை நம்ம உழவு செய்துட்டு? அதாவது வந்து சாதாரண நஞ்சை தரிசல் உளுந்து சாகுபடின்னு சொல்லும்போது நான் முதலே சொன்னது மாதிரி தான் அந்த மெழுகு பருவத்தில் அந்த மண்ணினுடைய ஈரப்பதம் இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த விதைத்த உடனேயே அந்த விதையானது அந்த மண்ணில் ஒட்டி கொள்ளும் தன்மை இருக்கும். அதன் பின்பு விதை முளைக்க ஆரம்பிக்கும். முளைப்பு திறனை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளோ நாள் கழிஞ்சு வந்து நமக்கு முளைக்க ஆரம்பிக்கும்? விதைச்சி ஒரு 4 நாளையிலே முளை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வம்பன் 8 ரகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை மாதத்தை பயிர்? 65 to 70 நாள் பயிர். 65 முதல் வந்து 70 நாள் வந்து வம்பன் 8 ரகங்கள் இருக்குது சார். உரங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது நம்ம எந்த மாதிரி உரங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு? அதாவது நஞ்சை தரிசல் உளுந்து சாகுபடின்னு சொல்லும்போதே நான் முதலே சொன்னது மாதிரி தான். அதாவது வந்து சாகுபடி செலவு வந்து மிக மிக குறைச்சி உளுந்து பயிர் சாகுபடி செய்கிறது தான் இதனுடைய மெயின் நோக்கமே. அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ரசாயன உரங்கள் பயன்படுத்துகிறது மிக மிக குறைவு. மேலும் உரங்களை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குறோம். தெளிப்பதன் மூலமாக நல்ல மகசூல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தெளிப்பதுன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா 2% DAP கரைசல். அதுக்கு முன்னால் விதைத்த 30, 35, 40 நாட்களுக்கு அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா 1% யூரியா கரைசல் தெளிப்பதன் மூலமாக நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகு பூ பூக்கிறது, காய் பிடிக்கிற அந்த பிஞ்சுகள் வரக்கூடிய அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா 2% DAP கரைசல் தெளிப்பதன் மூலமும் நல்ல மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நம்ம அந்த தண்ணி வந்து கொடுக்க வேண்டிய இருக்குமா சார்? தண்ணி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம விதைக்கிற டைமில் ஒரு தண்ணி கொடுக்கணும். அதுக்கு பிறகு ஒரு 4 நாளையில் ஒரு தண்ணி கொடுக்கணும். அதுக்கு பிறகு மண்ணினுடைய ஈரப்பதம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தண்ணீர் பாய்ச்சது. இது பார்க்கும்போது இந்த உளுந்து சாகுபடியை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுக்குறீங்க? இந்த நஞ்சை தரிசல் உளுந்து சாகுபடியினுடைய தொழில்நுட்பங்கள் சொல்லும்போது முதல்ல வந்து விதை நேர்த்தி, அது மிக மிக முக்கியம். ஏன்னா விதை நேர்த்தியின் மூலமாக தான் நமக்கு விதையின் மூலம் வரக்கூடிய நோய்கள் பூச்சிகள் இதிலே கட்டுப்படுத்த முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பூச்சி நோய்களை தாக்கிறதை கண்காணிக்கிறதுக்காக வயல் வரப்புகள் ஓரமாக பயிர் பொறின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த பயிரை தாக்கக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக இயற்கை எதிரிகள் இருப்பாங்க இல்லையா, பூச்சிகள், அவங்கள நம்ம அதிகமாக உற்பத்தி பண்ணோம். அதுக்காக தான் வயல் வரப்புகளில் பார்த்திங்கன்னா ஆமணக்கு இந்த மாதிரி ஆங்காங்கே பயிர் செய்வதன் மூலம் இந்த நன்மை செய்யும் பூச்சிகளுடைய தாக்கம் அதிகமாக நம்ம பெருக்கலாம். அது வந்து வரப்பு உரங்களில் வந்து இந்த இனக்கவர்ச்சி பொறிக்கன்னு பார்க்கும்போது அந்த இயற்கை முறையில் வந்து நீங்கள் வந்து பயிர்களை வந்து சாகுபடி செய்கிறீங்க. அது குறிப்பாக பார்க்கும்போது ஆமணக்கு செடி தான் அதிக அளவில் வந்து விவசாயிகள் சாகுபடி செய்யறாங்க. ஏன்னா உளுந்து பயிருக்கு ஆமணக்கு தான் சிறப்பு. ஏன்னா உளுந்தில் பார்த்திங்கன்னா காய் துளைப்பான் போன்ற தாக்குதல் இருக்கும். ஆமணக்கு பயிர் செய்யும்போது அதனுடைய தாக்கங்களை குறைக்கலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயர் ஒண்டர்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மூலமாக நுண்ணூட்ட கலவையானது இந்த உளுந்திற்கு வேண்டியே இப்போ சிபாரிசு செய்கிறாங்க. இது ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோ. இது வந்து நம்ம இந்த டிஏபி கரைசல் அதுக்கப்புறம் இந்த பயர் ஒன்றரையும் தெளிப்பதன் மூலமாக நல்ல திரட்சியான காய்கள் மணிகள் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு உகந்ததாக இருக்கும். இப்போ இந்த நுண்ணூட்ட உரங்கள் கொடுக்குறன்னு பார்க்கும்போது அது வந்து நட்டையிலேருந்து எத்தனை நாள் பிறகு வந்து நம்ம நுண்ணூட்ட கலவைகள் வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும்? நுண்ணூட்ட உரம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிஏபி கரைசல் ஸ்ப்ரே பண்ணுறது மாதிரியே தான், தெளிக்கிறது மாதிரியே தான், இதே மாதிரியே தெளிச்சிட வேண்டியது. அது பூக்கிற டைமில் ஒரு டைம் தெளிச்சிடலாம். அதுக்கப்புறம் காய் பிஞ்சுகள் உருவாகிற டைம்லையும் மறுபடியும் ஒரு முறையும் தெளி. இப்போ பூக்கிற டைம் பார்க்கும்போது நட்டையிலேருந்து எத்தனை நாள் பிறகு வந்து நம்ம பூக்க ஆரம்பிச்சிடும்? சுமார் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாளையிலாம் பூக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடியே வந்து ஏதாவது பூச்சிகள்னாலேயோ ஏதாவது நோய்கள் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குமா சார்? பூச்சிகளுடைய தாக்கங்கள் இருக்கும், நோய்களுடைய இதுகள் இருக்கும். பூச்சிகளுடைய தாக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறையை கையாளலாம். ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா விளக்கு பொறி வைத்தல், அப்புறம் ஆந்தை பந்தல் அமைத்தல், இதை போன்றுள்ள இதுகளை வச்சு கட்டுப்படுத்தலாம். இப்போ பூச்சிகள் நாள் பரவுன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி பூச்சிகள்னால வந்து அது பரவுது? இதே நோயை பொறுத்தவரை பார்க்கும்போது எந்த மாதிரி நோய்கள் வந்து தாக்குதலை வந்து ஏற்படுத்த? இந்த பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா மஞ்சள் தேமல் நோய் தான் இதனுடைய ஒரு, பின்ன சாம்பல் நோய், துரு நோய், இது போன்ற நோய்கள் தான் வரும். இது மஞ்சள் தேமல் நோய் தான், அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் நம்ம வந்து இந்த வம்பன் ஏற்று ரகம் வந்து மஞ்சள் தேமல் நோயை எதிர்கொண்டு வளரக்கூடிய ஒரு இதுதான். அது பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் தேமல் நோய் வந்து நச்சுயிரின் மூலமாக பரவுகிறது. இதை பரப்புறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசுவினி பூச்சிகள். இதை கட்டுப்படுத்துவதன் மூலமாக இந்த மஞ்சள் தேமல் நோயை கட்டுப்படுத்தலாம். அடுத்து பூச்சிகள்னு சொல்லும்போது நான் முதல்ல சொன்னது மாதிரியே தான் காய் துளைப்பான். காய் துளைப்பானுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும். அப்புறம் சாரொறிஞ்சும் பூச்சி, வெள்ளை ஈக்களுடைய தாக்கங்கள் இருக்கும். வெள்ளை ஈக்களுடைய தாக்கங்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மஞ்சள் நிற ஒட்டும் பொறி இது அமைப்பதன் மூலமாக நினைச்சலாம் கட்டுப்படுத்தலாம். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க சார் வந்து இப்போ வந்து வம்பன் 8 ரகத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நோய் தாக்குதல் வந்து குறைவாக இருக்குன்னு சொன்னீங்க. இருந்தாலும் கூட வந்து இந்த மஞ்சள் தேமல் நோய் வந்து தாக்குதல் வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? மஞ்சள் தேமல் நோய் தாக்குதல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா ஆரம்பத்திலேயே அந்த விவசாயிகள் அந்த வயலில் கண்காணிச்சுட்டு ஆரம்ப நிலையிலேயே 1-2 செடிகளுக்கு அது வருமானம் உடனே அந்த செடிகளை பிடிங்கி அப்புறப்படுத்தி விட வேண்டும். இருந்தாலும் சார் இப்போ ஒரு விவசாயி வந்து இந்த உளுந்து சாகுபடி செய்யறன்னு பார்க்கும்போது இந்த மஞ்சள் தேமல் நோயை பொறுத்தவரை பார்க்கும்போது எங்கேயாவது தென்பட்டுன்னு பார்க்கும்போது அதை வந்து அறிகுறி எப்படி நம்ம கண்டுபிடிச்சிடலாம்? மஞ்சள் தேமல் நோயினுடைய அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா இலைகள் ஆங்காங்கே முதல்ல மஞ்சள் நிற திட்டுகள் காணப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் முழுவதுமே மஞ்சள் நிறமாக மாறி மஞ்சளாகவே காணப்படும். இது வந்து இப்போ ஒரு செடியில் தாக்குதலை வந்து ஏற்படுத்துறன்னு பார்க்கும்போது மற்ற செடிகளுக்கும் பரவ வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பாக பரவும். ஏன்னா இதை வந்து பரவுகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரொறிஞ்சும் பூச்சிகள் மூலமாக பரவுகிறது. இந்த சாரொறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக இந்த நோய் பரவுவதிலிருந்து நிச்சயம் பார்த்துக்கிறோம். அப்போ இந்த நோய் வந்தாலும் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய இழப்பை வந்து நேரிட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக உளுந்து பயிரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் தேமல் நோய் வரும்போது மகசூல் அதிக அளவில் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது நீங்கள் கூட சொன்னீங்க சார் சாம்பல் நோயின்னு கூட சொன்னீங்க. இப்போ அந்த சாம்பல் நோயை பொறுத்தவரை பார்க்கும்போது அதனுடைய அறிகுறி நமக்கு எப்படி தென்பட வாய்ப்பு இருக்கும்? அது எப்படின்னா இலையின் மேற்பரப்பு அடிப்பரப்பில் வந்து சாம்பல் நிறம் போன்ற அந்த பொடி போன்ற ஒரு அமைப்புகள் காணப்படும். இதன் மூலமாக அதை என்ன செய்யலாம் அது வந்து விவசாயிகள் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இப்போ வந்து ஒரு ஹெக்டேர் பரப்பளவுலன்னு பார்க்கும்போது சாகுபடி செய்து இருப்பாங்க. ஏதாவது ஒரே ஒரு பகுதியில் வந்து அந்த தாக்குதல் இருந்தான்னு பார்க்கும்போது அந்த விவசாயிகள் வந்து எப்படி கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கும்? விவசாயிகளை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லியே போயிடுறாங்க. போய் வயலை கண்காணிச்சுட்டு ஏதாவது ஒரு சின்ன அறிகுறிகள் இருந்தால் உடனே பார்த்துட்டு இலை அதுவும் நிறம் மாறுதல் இப்படிலாம் இருந்துச்சுன்னா அவங்களே பார்த்துட்டு உடனே தொடர்பு கொள்ளலாம். நாங்களும் என்ன செய்கிறோன்னா துறையின் மூலமாகவும் இந்த களை பணியாற்றி அந்தந்த வயல்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு பார்த்து உடனே அவர்களுக்கு தகவல் சொல்லி அதற்கான தீர்வு காணப்படுகிறது. இது நீங்கள் அந்த வெள்ளை கூட வந்து தாக்குதலை வந்து ஏற்படுத்துன்னு சொன்னீங்க. இப்போ அந்த வெள்ளையை பொறுத்தவரை பார்க்கும்போது அது அந்த இலைகளில் அந்த தாக்குதலை ஏற்படுத்துதா இல்லை வந்து அந்த காய் வந்து அந்த தாக்குதலை வந்து இலைகள் அடிப்பரப்பில் இருந்து சார் உறிஞ்சுவதன் மூலமாக தான் இந்த வெள்ளையினுடைய தாக்குதல். அது வந்து நம்ம அந்த தென்னையில் இருக்க அந்த ரோகோஸ் வெள்ளையை சார் இது அதனுடைய குணாதிசயம், அது வேற ரகங்கள், இது வேற. அது வந்து அந்த இலையினுடைய அந்த சாரை வந்து உறிஞ்சு அந்த பச்சையத்தை வந்து எடுக்கிற வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கட்டுப்படுத்தன்னு பார்க்கும்போது எப்படி நீங்கள் அதை கட்டுப்படுத்துறீங்க? அதை கட்டுப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரியே தான் மஞ்சள் நிற ஒட்டும் பொறி அமைப்பதன் மூலமாக கட்டுப்படுத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் அதிகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3% வேப்பெண்ணெய் கரைசல் தெளிப்பதன் மூலமாகவும் கட்டுப்படுத்தலாம். இது இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க சார் வந்து இப்போ நாங்கள் வந்து சில விவசாயிகளுடைய தோட்டங்களில் போய் பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய களப்பணி வந்து எப்படி இருக்குது? நம்ம அந்தந்த தோட்டங்களில் போய் பார்த்து
பார்த்து இந்த வயல்களில் என்ன பிரச்சனை இருக்குது, செடியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல் போன்றவற்றின் அறிகுறிகள் ஏதேனும் இருக்கிறதா என்பதை நன்கு ஆராய்ந்து உணர்ந்து அதில் ஏதேனும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுகள், அதாவது ஒரு அறிகுறிகள் ஏதும் தென்படுமானில் உடனே அந்த விவசாயிகளை என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி உடனே அதுக்கான தீர்வுகளை செய்கிறதுக்கான அது வந்து விவசாயிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த நிலத்துலேருந்து அந்த செடிகள் அந்த ஃபோட்டோ எடுத்தோ இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலம் வந்து உங்களுக்கு அனுப்புகிறதா சார், இல்லை வந்து நேரடியாக வந்து நீங்கள் வந்து அந்த வயல்களை போய் பார்க்குறது தானே? நேரடியாகவே சென்று பார்த்து நம்ம கள ஆய்வு செய்து பண்ணிடுறோம். இப்போ பூத்த பருவம் அது விளைச்சலை பொறுத்தவரை பார்க்கும்போது எவ்வளோ நாள் வரை ஆகும்? விளைச்சல்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரியே தான் 65 to 70 நாளைக்குள்ளாலேயே அறுவடை ஆகக்கூடிய இது வந்துடும். அது விவசாயிகள் வந்து எப்படி அறுவடை பண்ண வேண்டியிருக்கு? இப்போ வந்து நம்ம அந்த செடியை வந்து அப்படி அறுவடை பண்ணுறதா இல்லை வந்து அந்த காய்கறி மட்டும் வந்து நம்ம அறுவடை பண்ணி எடுத்தால் போதுமா சார்? முன்னாலேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடுன்னா கூட்டு குடும்பமாக இருந்தோம். அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து போய் அந்த உளுந்து நம்ம எல்லாரும் பறித்து வீட்டில் உள்ள எல்லாரும் போய் அந்த ஒரு நெத்தையாக பறித்து அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து உணர்த்தி அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பழையது மாதிரி உள்ள இதுகள் இப்போ இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா விவசாயிகள் எல்லாமே அறுத்தெடுத்து அப்படியே கொண்டு வந்து உலர்த்தி அடித்து அதை அப்படியே எடுத்து உளுந்து அப்படியே எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இலைத்தலைகளை எல்லாமே மறுபடியும் அந்த வயல்லையே கொண்டு போட்டுடுறாங்க. போட்டு அடுத்து என்ன செய்யணும்னா உழும்போது இதை அப்படி போட்டு விடுறது. ஏற்கனவே பார்க்கும்போது அந்த வேர் முடிச்சுகள் வந்து அந்த நிலத்தில் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும். அதை வந்து திரும்ப வந்து நம்ம உழவு செய்துட்டு வந்து திரும்ப அடுத்த பயிருக்கு வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. அது இப்போ அந்த காய போடுறன்னு பார்க்கும்போது எவ்வளோ நாள் வந்து நம்ம காய போட வேண்டி இருக்கும்? காய போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இல்லையா, அந்த ஈரப்பதம் நம்ம நெத்தை போட்ட உடனே அது எப்படின்னா அந்த வெடிக்கும், ரெண்டாக வெடித்த உடனே அதிலிருந்து நமக்கு உளுந்து மணிகளானது வெளியேற ஆரம்பிச்சு. அதை வந்து நீங்கள் அந்த செடியை கூட வந்து அறுவடை செய்து காய போட்டுன்னு சொன்னீங்க. அதை வந்து நம்ம மிதிக்க வேண்டிய இருக்குமா இல்லை வந்து நம்ம வந்து கம்பெடுத்து அடிக்க வேண்டிய இருக்குமா சார்? கம்பெடுத்து அடிக்கிறது மிக சிறந்தது. அப்போ தான் வந்து அந்த காய்வனா ஒரே லெவலில் கிடைக்கும். இப்போ விவசாயிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது என்ன அளவில் வந்து இந்த நஞ்சை தரிசில் வந்து உளுந்து சாகுபடி வந்து ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் சார்? அதாவது வந்து நஞ்சை தரிசில் உளுந்து சாகுபடிங்கிறது சொன்னது மாதிரி வந்து சாகுபடி செலவே இல்லாமல் உளுந்து பயிர் செய்யப்பட்டு அதன் மூலமாக வருவாய் கிடைக்கிறது. இதில் ஒரு சாதாரணமாக ஒரு பயிர் சாகுபடி செய்கிறோன்னா அதற்கு ஃபஸ்ட்டு வந்து சாகுபடி செய்கிறதுக்கு அந்த செலவுகள் ஆகும் இல்லையா. இதில் எப்படின்னா விதை மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு செலவாக கருதப்படும். வேறு எதுவுமே இதில் பண்ணுறதில்ல. உரச்செலவானாலும் சரி மற்ற எதுவுமே பண்ணாததுனால நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. இது தென்னைக்கடையில் ஆகட்டும் இந்த மரவள்ளிக்கடையில் வந்து உளுந்து சாகுபடி செய்யணும் பார்க்கும் அதில் பார்க்கும்போது என்ன அளவில் வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்? தென்னைக்கடையிலையும் மரவள்ளிக்கடையிலையும் இதே மாதிரி தான், அதுவும் நல்ல வருவாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆண்டு பயிர். இது அப்படி இல்லை. உளுந்த பொறுத்த வரையில் உங்களுக்கு 65-70 நாளையில் உங்களுக்கு அறுவடை செய்து எடுத்துடலாம். தென்னைக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இது வந்து தென்னைக்கும் மிகுந்த நல்ல ஒரு உரமாகவும் பயன்படும் அதனுடைய இலைத்தலைகள். அப்புறம் அந்த அதில் கிடைக்கக்கூடிய அந்த உளுந்தானது நமக்கு என்ன செய்யலாம், வீட்டுக்கு உபயோகத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது வாழைக்கடையில் கூட வந்து விவசாயிகள் வந்து உளுந்து சாகுபடி செய்கிறாங்கன்னு சொன்னீங்க சார். அப்போ அந்த வாழை நட்டையிலேருந்து எத்தனை நாள் பிறகு நம்ம அந்த உளுந்து வந்து நம்ம போடுறது நல்லது? வாழை நடவு செய்த உடனேயே 2-3 நாட்களுக்குள்ளாலேயே அந்த வாழை நடவு செய்த அந்த சாலுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பார்த்து அதுலேயே நம்ம என்ன செய்கிறாங்க, விதைச்சிடுறாங்க. விதைச்சிட்டு முன்னால் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழை விவசாயிகள் கொலைன்னு சொல்லிகிட்டே வாங்கி அதை வைப்பாங்க. முன்னால் அது கிடச்சிட்டு இருந்துச்சு, அது அந்த வாழைக்கு மூட்டில். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தான் இப்போ விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அப்படின்னா உளுந்தே வாங்கி நம்ம விதைச்சிடலாம். விதைச்சானா நமக்கு உளுந்து வீட்டுக்குள்ளே உளுந்தும் கிடைக்குது, வாழைக்கும் நல்ல உரமும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாழை விவசாயிகளும் பெருமளவில் இப்போ சாகுபடி செய்ய ஆரம்பிச்சு. இப்போ அந்த விவசாயிகளை பொறுத்தவரை பார்க்கும்போது அந்த சால் அந்த போடுற இடத்துலன்னு பார்க்கும்போது அந்த தண்ணி தேங்காமல் வந்து அந்த உளுந்தை வந்து விவசாயிகள் வந்து போடுறாங்க. கண்டிப்பாக அது வந்து என்ன அளவில் ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்? நல்ல வருமானம் கிடைக்குது. கரெக்டு. நான் முதல்ல சொன்னது மாதிரியே தான். அந்த முன்னால் குளம் வாங்கி வைப்பாங்க, அந்த இது வந்து இந்த உளுந்து பயிர் செய்வதன் மூலமாகவே நிவர்த்தி பண்ணிடலாம். அப்போ விவசாயிகள்னு பார்க்கும்போது நஞ்சை தரிசில் வந்து உளுந்து சாகுபடி செய்து வந்து அதிக வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதே இது வந்து ஊடு பயிராற்றுன்னு பார்க்கும்போது தென்னைக்கடையில் ஆகட்டும் வாழைக்கடையில் ஆகட்டும் இது வந்து மரவள்ளிக்கடையில் வந்து உளுந்து சாகுபடி செய்து வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா? கண்டிப்பாக. அதாவது உளுந்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இந்த மனிதன் உயிர் வாழ்கிறதுக்கு புரதச்சத்து மிக மிக முக்கியம். இந்த புரதச்சத்து வந்து பார்த்திங்கன்னா தாவர வழியில் வந்து புரதச்சத்து அதிகமாக கிடைக்கிறது உளுந்தில் மட்டும்தான். மற்றபடி வந்து மாமிசம் இதுகளெல்லாம் கூட அதை விட தாவர வழிகளில் புரதச்சத்து அதிகமாக கிடைக்கிறது உளுந்து பயிரில் தான். எனவே விவசாயிகளும் மற்றும் நம்ம ஒரு வீட்டில் உள்ளவங்களும் அவங்கவுங்க வீட்டை சுற்றி உள்ள அந்த தென்னை வாழை இதே போல் இதுக்கு இடையில கூட நீங்கள் நினச்சிடலாம் உளுந்து சாகுபடி செய்து உங்கள் வீட்டுக்கு தேவையான உளுந்தையும் எடுத்துக்கலாம்.
அது ஒரு நல்ல உரமாகவும் பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக. அப்போ இவ்வளோ நேரம் பார்க்கும்போது உளுந்து சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க சார். நன்றி, வணக்கம். நன்றி. இதுவரை உளுந்து சாகுபடி தொழில்நுட்பங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் தக்கலை வட்டார உதவி வேளாண்மை அலுவலர் எஸ். வினு அவர்கள். உடன் உரையாடியவர் டி. எட்வின் ஜெயராஜ். இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.